நீங்கள் சரியான விதத்தில் உபவாசித்து ஜெபிக்கும்போது உங்கள் வெளிச்சம் விடியற்கால வெளிச்சத்தை போல எழும்பும் என்று வேதம் போதிக்கிறது. விடியற்காலைக்கு முன்பாக என்ன இருக்குது? இரவு இல்லையா? ராத்திரி நேரத்தில் என்ன பிரதானமாக இருக்கும்? இருள் நேரத்தில் நல்லா ஃபுல்லாக டார்க்காக இருக்குதுன்னு வச்சுக்குவோம், ரைட்? நல்லா மொத்தமாக இருட்டாக இருக்குது அப்படின்னு வச்சுக்குவோம். அந்த மாதிரி சூழ்நிலையில் பாருங்கள், நம்ம சில சமயம் எங்கே இருக்கோம்னு தெரியாது, எங்கே போகிறோம்னு தெரியாது. நடக்கிற பாதையில் கல் இருக்குதா, குழி இருக்குதா, ஏதோ ஆபத்து இருக்குதா, இது எதுவுமே தெரியாது. சில சமயம் நம்ம ரோட்டில் நைட்டில் ட்ராவல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஸ்ட்ரீட் லைட்லாம் இல்லை, நிலா வெளிச்சம் அவ்வளோவா இல்லை அப்படின்னா பார்த்திங்கன்னா சில சமயம் இந்த நடுவில் இருக்கிற இந்த மீடியன், இந்த டிவைடர் கூட நம்மளுக்கு சரியாக தெரியாது இல்லையா? சில சமயம் அப்படிலாம் போய் ஆட்கள்லாம் முட்டுறாங்க. அப்போ இருட்டு நேரத்தில், இரவு நேரத்தில் எங்கே போகிறோம்னு தெரியாது, என்ன ஆபத்து இருக்குதுன்னு தெரியாது, எந்த விதமான பிரச்சனைகள் இருக்குதுன்னு தெரியாது. கீழே விழுந்தோம்னா ஏன் இடறி விழுந்தோம், எது நம்மளை இடறச் செய்தது அப்படின்னு நமக்கு தெரியாது இல்லையா? அப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாரு? நீ உபவாசித்து ஜெபிக்கும்போது அந்த அந்தகாரமான சூழ்நிலை மாறும். இரவு முடிந்து காலங்காத்தால் அப்படி இந்த சூரிய உதயம் இருக்குது இல்லையா, அந்த நேரத்தில் அப்படி வெளிச்சம் பிரகாசித்து வரும்போது டக்குன்னு எல்லாம் சுற்றி நல்லா கிளியராக தெரியும். எது எங்கே இருக்குது, எந்த இடத்துல இருக்கிறோம், ரைட்? இப்போ இருக்கிற இடத்துலேருந்து நம்ம போக வேண்டிய இடத்துக்கு எப்படி போகணும், எல்லாம் கிளியராக நம்மளுக்கு தெரியும் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு நல்ல வெளிச்சம் உண்டாகும். அந்த விதத்தில் தான் கர்த்தர் இங்கே நமக்கு சொல்கிறாரு, உன்னுடைய வெளிச்சம் விடியற்கால வெளுப்பை போல எழும்பும். நீங்கள் ஒரு வேளை நீங்கள் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் என்ன செய்யணும், ஏது செய்யணும்னு தெரியாமல் இருக்கலாம், ரைட்? அப்படி தெரியாமல் இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் உபவாசித்து ஜெபித்தீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார், வெளிச்சத்தை கொடுப்பார். எங்கே போகணும், என்ன செய்யணும், என்ன பண்ணணும், ரைட்? சரியான வழி நடத்துதல், சரியான ஞானம், உங்கள் பிரச்சனைகளுக்கான தீர்வு, இதை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். சில சமயம் வாழ்க்கையை எப்படி கட்டணும், எப்படி முன்னேறணும்னு தெரியாமல் இருக்கலாம், அதுக்கான ஞானத்தையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா! மெய்யாகவே உங்களுக்கு வெளிச்சம் உண்டாகும். ஹல்லேலூயா டு ஜீசஸ்.